ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது 2026லேயே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ படம் வா வாத்தியார், ஜனநாயகன் வரும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஜீவாவோட படம் வந்து திடீர்னு வந்திருக்குது. இந்த படம் அதாவது பழைய ஜீவாவோட படங்கள்லாம் சரியாக போகாதனால இந்த படத்து மேலேயும் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த படத்தை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஹியூமர் காமெடி இருக்குன்ட்டு. சரி, படத்தோட கதைக்குள்ளே போகலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக காட்டுறாங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்க எல்லாருக்குமே ஜீவா வந்து நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டி, அவரோட சிரிச்ச முகம் வந்து அந்த அளவுக்கு கிராமத்தில் வந்து நல்ல பேர் எடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவரசு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து டேட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஜீவா தான் போறாரு, ஊர் தலைவருங்கிற முறையில். அந்த கல்யாணத்தை நடத்தினாரா இல்லையா, அந்த கல்யாணம் வந்து அதாவது நாளைக்கு காலையில் கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு பக்கத்து வீடு தான் தம்பி ராமையா வீடு. தம்பி ராமையாவோட அப்பா வந்து இறந்துடுறாரு அன்னைக்கு நைட்டு. ஏன்னா அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு முகூர்த்தம். இந்த பக்கம் 10:30 மணிக்கு தம்பி ராமையா தன்னோட அப்பாவோட பணத்தை எடுக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து எப்படி வந்து ஜீவா வந்து நடுநிலையா நின்று சமாளிச்சாரு அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு யதார்த்தமான மலையாள படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து மலையாளம் டைரக்டர் தான். அதனாலேயே என்னமோ இந்த படத்தோட கதை வந்து அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமாகவும் ஜனங்களுக்கு வந்து ஒரு ஹியூமரா, அதாவது அந்த காமெடி வந்து ஒவ்வொரு கல்யாண வீட்டுல என்ன நடக்குமோ அந்த காமெடியில் எல்லாமே இருந்துச்சு. கரெக்டா அந்த 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 கரெக்டான அந்த பஞ்சுவல் டைம்ல இது ரெண்டுமே வந்து பண்ணுவேன் அப்படின்னு வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் இளவரசு, இந்த பக்கம் வந்து தம்பி ராமையா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆல்ரெடி ஆகாது, பக்கத்து வீட்டுக்காரங்கனாவே ஆகாது, அது கிராமத்துல சொல்லவே வேண்டாம். அதனால இவங்க ரெண்டு பேர்த்தோட ஈகோ தான் மொத்த கதையே. ஜீவா வந்து பாத்தீங்கன்னா, ஜீவாவுக்கு பெருசா இந்த படத்துல ரோல் இல்லைனாலும் அவரோட ஹீரோயிசம் வந்து இதுல வந்து இந்த கதையில வந்து ஹீரோயிசம் சப்ஜெக்டே கிடையாதுங்கிறதுனால ஒரு நடுநிலைமையா இருந்து ரெண்டு வீட்டாரையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் இது என்னதான் ஆகும். ஏன்னா ரெண்டு பக்கமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொண்ணோட மாப்பிள்ள ஒரு பக்கம் 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆன ஒரு, அதாவது கல்யாணம் ஆகுதுன்னா அந்த பையனோட அந்த தவிப்பு எப்படி இருக்குமோ அந்த ஒரு தவிப்போட மாப்பிள்ளை குடும்பம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ராமையாவோட அப்பாவோட பழைய பிளாஷ்பேக்லாம் சொல்லிக்கிட்டு சாமி ஆடிட்டு திரியிறாரு. இந்த பக்கம் இளவரசு வந்து தன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஒரு கோபத்திலையும் இருக்கிறாரு. கடைசியா வந்து அப்புறமேட்டு ஜீவாக்கு வந்து சில எதிரிகள் வந்து உள்ளூர்லயே இருக்கிறாங்க, சக போட்டியாளர்கள் தேர்தலில். அவங்க பண்ற கூத்தும் கும்மாளமும் தான் மொத்த படத்தோட காமெடி போர்ஷனே வந்து உண்டாக்குது. கரெக்டா ஒரு தண்ணி டேங்க் கூட காட்டுறாங்க. அந்த தண்ணி டேங்க்ல ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்கிறாரு. மொத்தமா இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹியூமர் காமெடி படம் வந்து நல்லா வந்து வந்திருக்கு. அதனால கண்டிப்பா இது வந்து குடும்பத்தோட நீங்க வந்து போய் பார்க்கலாம். இதுல வந்து மோசமான சீன்கள்னா எதுவுமே கிடையாது. இந்த படத்தை அத்தனை பேர் வந்து ரசிச்சு பார்க்கறாங்க. பொதுவா ஜீவா படம்னாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் படத்துல இருந்த ஜீவா வந்து நமக்கு எல்லாமே தெரியும். அவரோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லாமே பார்த்து ரசிச்சோம். இந்த படத்துலையுமே அதே ஜீவா வந்து நீங்க பார்க்க முடியும். தன்னோட யதார்த்தமான நடிப்புனாலையும் அந்த காமெடி சென்ஸ்னாலேயும் அவர் சிரிக்கிறதாகட்டும், அவங்கள வந்து சமாளிக்கிற விதமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியா வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜும் சொல்றாங்க. தேவையில்லாத ஒரு பொண்ணை வந்து தவறா பேசுறதுனால இது வந்து இவ்வளோ சண்டைகள் வந்து கிரியேட் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. கடைசியா வந்து ரெண்டுமே அந்த டைம்ல வந்து நடக்காத ஒரு விஷயம் வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து அதுவா ஒன்று நடக்குது. அந்த அந்த காட்சியை வந்து காட்சிப்படுத்தின விதமும் நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப நல்லா கிடைச்சதுன்னு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அதாவது ரெண்டு பக்கமுமே, அதாவது இந்த பக்கமும் குறையில்லாமல் அந்த பக்கமும் குறையில்லாமல் கரெக்டா வந்து நியூட்ரலா டைரக்டர் வந்து இந்த படத்தோட கதையை வந்து முடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வந்து மெயினான ஒரு சப்போர்ட் கேரக்டர் யாருன்னா ரெண்டு பேர் தான். அதாவது இளவரசு, தம்பி ராமையா, இவங்க ரெண்டு பேர் தான் படத்தோட ஹீரோவே. ஜீவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்கு. அந்த கேமியோ ரோல் வந்து படத்துல வந்து முக்கால்வாசி வருது. அதனால ஜீவா வந்து எப்படி வந்து இவங்களை வந்து சமாளிச்சு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் கரை சேர்த்தனாருங்கிற ஒரு விதமும், கடைசியா வந்து அவங்க வந்து ஒரு ஒரு மெசேஜ் சொல்றேன்ட்டு ஜீவா வந்து ஒன்று சொல்றாரு, அதுவுமே நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து
பொங்கலுக்கு எல்லாத்தோடவே இந்த படம் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு படம். அதனால கண்டிப்பா இதை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை குடும்பமா போய் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திங்க. நன்றி, வணக்கம்.